யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 2 டக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. அதாவது உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த ஸ்பெஷல் ஆஃபரில். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ இங்கே பைல் 1 வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் பைல் 2 வந்து இந்த ப்ளூ கலர் டெக்கில் இருக்க இந்த க்ரீன் கலர் ஸ்டோன். ஓகேயா? ஸோ இந்த 2 டெக்லேருந்து ஏதாவது நீங்கள் ஒரு டெக் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்கள் பைல் எது அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீடிங்குள்ளே போய்க்கலாம். ஹாய் பெல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்கள் காதலில் என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்றத வந்து நல்ல தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் அந்த முடிஞ்சு போன விஷயத்த இன்னுமே நினச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் உங்களுக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? இவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் கடந்த காலத்தில் நடந்துட்டு இருந்த ஒரு சில விஷயத்த வந்து இவங்க மனசு வந்து இதுவுமே ஏற்க வந்து மறுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னுமே அதுலேருந்து நான் வெளியே வெளியே வர விரும்பலை. ஏன்னா எனக்கு இந்த விஷயத்தில் இன்னுமே ஒரு தெளிவு இல்லை. என்ன எனக்கிட்ட இந்த காதல் இருந்தால் கூட அதை சரியான முறையில் வந்து என்னால் வெளிப்படுத்த முடியலை. என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே காயம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இதில் சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இனிமேல் நான் அந்த பழைய முடிஞ்சு போன விஷயத்தை தான் இன்னும் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் சிந்திச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்கு காரணம் உங்கள் காதலில் வந்து காதல் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஓகேயா? சில விஷயங்கள் நடந்ததில் ஒரு தெளிவு இல்லை. ஸோ இங்கே ஒரு சிலரோட காதலை பொறுத்து இந்த ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்த போயிட்டு அந்த விஷயத்தில் வந்து தெளிவு கிடைக்காம, ஓகே என்னால் இதோட போராட முடியாது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறேன், இப்போதைக்கு இந்த விஷயத்த நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தப்பிச்சா தான் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியும், இதை தாண்டி சிந்திக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஓகே. ஸோ அந்த முடிவு வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த காதல் வந்து ஒரு பிரேக்கப் மாதிரி, ஒரு நோ கான்டாக்ட் மாதிரி ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்றதுக்காக தான் நான் பிரிஞ்சேன், இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவில்லாததுனால தான் நான் சண்டையிட்டேன், ஆனால் இதுவே எங்களுக்குள்ள ஒரு பிரிவாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் நினச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இது 2 சைட்லேயுமே ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பைல் 1 உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் நிலையான காதலை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிலையான காதலுக்காக போராடி அதில் வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது கூட இவங்க இந்த மாதிரி சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட இந்த காதலில் டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நபர்களும் சரி நீங்களும் சரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் 2 சைட்லேருந்தும் பார்க்கும்போது கண்டிப்பாக நியூ பிகினிங்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க சைட்லேருந்து பார்க்கும்போதும், இங்கே நான் ஒரு புதிய விஷயத்த விரும்புகிறேன், இந்த காதலையே நான் புதுசா புதுப்பிச்சுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்காக இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஒரு சில நபர்கள் வந்து இப்போ புதிய மாற்றத்துக்கு வந்து தயாராகி காத்துட்ருக்கலாம். ஓகேயா? அதாவது இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் ஓகே விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து நியூ பிகினிங் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் காத்து கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே அதே ஒரு சில நபர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நான் நியூ பிகினிங்க்கு ஆசைப்படுறேன். ஆனால் இங்க இருக்க சூழ்நிலை இருக்குல்ல, சூழ்நிலை வந்து இதுக்கு சாதகமாகவும் இல்ல. அதே மாதிரி என்னால இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு கால நிர்வாகம் வந்து நிர்ணயிக்க முடியல. ஏன்னா, நான் அவங்களே கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போதெல்லாம், அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி உங்களோட காதல் வாழ்க்கை வந்து ஒரு ஏற்றத்தாழ்வாகுது. ஓகே. அதாவது அலைப்பாயுற மாதிரி ஆகிருது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன பண்றாங்களோ தெரியல. அப்படின்ற மாதிரி நீங்க அப்செட் ஆறீங்க. அதே போல தான் உங்க நபர்களும் அந்த சைட்ல இருந்து குழம்பிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்க நியூ பிகினிங் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, உங்களோட ஒரு சில செய்கைகள் வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால கூட இந்த இடத்துல புதுசா நான் இத தொடங்க விரும்புறேன் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து அப்படியே நான் தொடங்க விரும்புறேன். ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
ஸோ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து ஒரு தெளிவு வேணும். இந்த காதல பொறுத்து இங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு தெளிவு இல்லாததுனாலே, நீங்க 2 பேரும் பேசிக்கொள்ளாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு தெளிவு வேணும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து முடிவில்லாம ஒரே விஷயம் வந்து அப்படியே போயிட்டுருக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த விஷயம்லாம் முடிவுறும்போது தான் இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்களே உங்கள அறியாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க. இல்ல உங்க நபர்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறது, இல்ல எதிர்பார்க்காத விஷயத்த பண்றது அப்படின்ற மாதிரி உங்க சைட்ல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தா அத வந்து முடிச்சு விட்டுருங்க. ஓகேயா? ஸோ அப்படி முடிச்சு விட்டீங்க அப்படின்னாலே, இங்க பாதி பிரச்சனை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். இங்க அ என் சைட்லேருந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட, இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து உங்க உங்க நபர்கள் மேல இருக்க அதீத காதல்னால உங்கள அறியாமலே உங்க நபர்கள வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. ஓகேயா? ஸோ அப்படிலாம் இருக்கு அப்படின்னா, அத கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கும்போது, இ இ இந்த நபர்கள் வந்து உங்களோட நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. இது ஒரு சிலருக்கு தான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், ஒரு சிலருக்கு தான். இது பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேயா? ஸோ இந்த நபர்களுக்கே நல்லா புரியுது. அதாவது நீங்க இல்ல அப்டின்னா, அவங்களோட வாழ்க்கைய வந்து ஒரு வெறுமையாகிடும் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்குமே நல்லா புரியுது. ஓகே. இந்த காதல வந்து முன்னெடுத்துட்டு போணும் அப்டின்னு உத்வேகம் இருந்தா கூட, ஏதோ சில சறுக்குகள் வந்து இருக்க மாதிரி எனக்கு இங்க தெரியுது. ஓகே. ஸோ அதனால கூட இந்த காதல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த காதலுக்காக நீ என்ன பண்ணியிருக்க? அப்டின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து அதே இடத்துல நின்னுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ உங்க நபர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் குடுங்க. ஸோ அப்படி நீங்க இடம் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் உங்க நபர்களுக்கு தெரிய வரதுக்கான ஒரு வாய்ப்பா அது இருக்கும். ஓகே. ஸோ அவங்க அந்த ஸ்பேஸ வந்து என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பாவும் இருக்கும். ஓகே. ஸோ இந்த காதல்ல வந்து ஒரு தெளிவு இல்ல அப்படின்றதுனாலயே உங்க நபர்கள் வந்து அவங்களாவே ஒரு மாயைய உருவாக்கிட்டு, அவங்களாவே அதுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, இல்ல அவங்களையும் கூட கற்பனையால இந்த விஷயத்த உண்மை அப்படின்னு உருவாக்கிட்டு, அத ஒரு புதிய தொடக்கமா தொடங்கி எடுத்துட்டு போயிட்டுருக்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது அப்படியான விஷயங்கள்லாம் முடிவுறும் அப்படின்னு தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ காதல்ல இந்த நபர்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க இடம் கொடுக்கும்போது, அவங்கள சுத்தி என்ன மாரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத, இவங்க சரியான முறையில புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க உங்கள தவறா புரிஞ்சுட்டுருக்காங்க. ஓகே. அதாவது நீங்க தான் ஏமாத்திட்டீங்க. நீங்க தான் இந்த விஷயத்துல முதுகுல குத்துற மாதிரி பண்ணிட்டீங்க. இதுல நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்ற மாதிரி உங்க நபர்கள் வந்து தப்பா புரிஞ்சுட்டுருக்காங்க. ஓகேயா? ஸோ நீங்க இந்த இடத்துல சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு குடுக்கும்போது, இந்த காதல வந்து சரியான முறையில புரிஞ்சுட்டு, இவங்க ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? இந்த காதல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, இதுக்கப்புறம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால உங்க நபர்களுக்கு நீங்க சிந்திக்கிறதுக்கு டைம் குடுக்கும்போது, அவங்க சில விஷயத்த புரிஞ்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாய். டேக் கேர். ஹாய் பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது, நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு ஃபுல் ரீடிங்காக நீங்கள் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ வேணும் அப்படின்னா நீங்க டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்டின்னா, இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். ஓகே. ஸோ அதனால வேணும் அப்டின்னா பெற்றுக்கொள்ளுங்க. ரைட்டா? இப்போ வந்து உங்க காதல் வாழ்க்கையில என்னலாம் நடந்துட்டுருக்கு? அந்த நபர் என்னதான் பண்ணிட்டுருக்காங்க? என்ன மாரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு? அப்டிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க? அப்டின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. ஸோ கார்டு அடிக்கிக்கே 2 கார்டு கீழ விழுந்துட்டு, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, உங்க காதல் வாழ்க்கையில என்னதான் நடந்துட்டுருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த காதல்ல இந்த நபர்கள் வந்து ஒரு குழப்பத்தில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்களுமே இந்த காதல்ல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த நபர்களுக்கு வந்து இந்த காதலை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கும் முடியலை, இந்த காதலுக்குள்ளேயே இருந்துட்டுருக்கவும் முடியலை, இந்த காதலில் வந்து ஒரு முடிவு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் வந்து சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து காதலில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஓகே. உங்கள் நபர்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க. ஓகே. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இவங்க வந்து எந்த பாயிண்ட்ல நிற்கிறாங்க அப்படின்னாலும் இதை வந்து முடிவெடுத்து கொள்ளணும். இதில் வந்து எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பைல் நம்பர் 2ஓட நபர்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஓகே. உங்கள் காதலில் உங்கள் நபர்கள் வந்து ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே.
ஸோ அவங்க ஏதாவது முடிவெடுப்பாங்க அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்ல. எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்க எதிர்காலத்த பத்தி சிந்திச்சு இவங்க ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஓகே. அதாவது எதிர்காலத்த பத்தி திட்டமிடுறது, இன்னும் கொஞ்சம் வந்து முன்னோக்கி போறது அப்படின்ற மாதிரி இங்க ஒருத்தவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா, இந்த முடிவெடுக்கிற விஷயத்த கூட நீங்க கூட ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்துட்ருக்கலாம். இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள் அதுக்கான ஆன்ஸரையும், அதுக்கான முடிவையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்க காதல்ல என்னதான் நடந்துட்டுருக்குன்னு அப்படி பார்க்கும்போது, எனக்கு இங்க தெரிஞ்சு ஒரு சில சுத்தி நிக்கிற நபர்கள், ஒரு சில மாதிரி எதிரிகளோட குழப்பமெல்லாம் உங்க காதல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கூட இந்த காதல்ல ஒரு முன்னேற்றம் இல்ல, ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போ முடியல அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சிலருக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இங்க வந்து இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படின்றதுனால நான் எல்லா பக்கமும் தான் கார்ட் பார்த்து சொல்றேன். ஓகேயா? ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பொருந்துது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. ஓகே. ஸோ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு கிடையாது. பொருந்துது அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து அதுதான் எதிரிகளோட குழப்பம் இருக்கு அப்படின்றனால இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது குழப்பங்கள் வந்து இருந்துட்டுருக்கலாம். அதாவது உங்க நபர சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து குழப்பிட்டே இருக்கலாம். ஸோ அதனால கூட இந்த நபர்களுக்கு எந்த சைடு போறது, எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு இங்க ஒரு சிலருக்கும் தெரியாம தான் இருக்கு. முழிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இப்ப பதில் வந்து ஒரு சிலரோட நபர்கள் வந்து குடுக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா, உங்க நபர்களுக்கு யாராவது இப்போ ஏதாவது சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில கரண்ட்லி இவங்க டக்குனு அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறது, இல்ல அந்த டக்குனு அந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணுறது, அப்படியெல்லாம் சொல்றதுனால கூட இங்க இந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்து முடியாம இருக்கு. உங்க நபர்கள் வந்து டக்குனு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம், டக்குனு முடிச்சுட்டு போவாங்க, இல்ல டக்குனு ஒரு தீர்வு சொல்லிடுவாங்க. ஓகேயா? ஸோ அப்படிப்பட்ட நபர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த எதிரிகள் குழப்பி விடுறாங்கல்ல, இவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த விஷயத்த போய் இங்க சொன்னா உங்க நபர்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஓகே. ஸோ அதனால இங்க தனிப்பட்ட ரீதியா இந்த காதல் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைச்சு கூட இந்த மூன்றாவதா இருக்கக்கூடிய நபர்கள், அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், இந்த எதிரிகளோட குழப்பம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்றதுலயே மெயினா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ சுத்தி நிக்கிற நபர்களுக்கு வந்து கரண்ட்லி வந்து என்ன போயிட்டுருக்குன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து முன்னேற விடக்கூடாது. எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும். இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடாது. ஏன்னா இந்த சைட்லேருந்து நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சா கூட உங்க நபர்கள் கிட்ட உங்கள நெருங்க விடக்கூடாது அப்படின்றதுல இந்த சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து ஒரு உறுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க ஒரு சிலருக்கு அந்த எதிரியா இருக்கக்கூடிய நபர் வந்து அவங்களோட தந்தை, இல்ல அண்ணனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகேயா? ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுற விட்டுறக்கூடாது. எப்படியாவது இத முடிச்சு விட்டுறணும் அப்படின்றதுலயே இவங்க கண்ணும் கருத்துமா இருக்காங்க. ஓகேயா? ஸோ அதனால இங்க வந்து உங்க நபர்கள் தற்போது இருக்கிற சூழ்நிலையில காதல்ல காயப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்க காதல்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்க பார்க்கும்போது இவங்களுக்குமே ஒரு சில குழப்பம் வந்துட்டு இருக்கு. ஏன் ஒண்ணு போனா ஒரு பிரச்சனை வருது? ஒரு விஷயம் இப்பதான் முடிஞ்சது. இதுக்குள்ள ஏன் இன்னொரு கேள்வி வந்து வருது? ஏன் இன்னொரு ஃபைட் வந்து வருது? அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ளேயே ஒரு சில குழப்பங்கள் வந்து இந்த காதல்ல வந்து ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க உங்க நபரோட காதல்ல உங்க நபருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் மாதிரி இருந்துட்டுருக்கலாம். ஓகே. அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல்ல இவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க தெரியுது. ஓகே. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து இன்னும் இன்னும் காயப்படுத்திக் கொள்ள வந்து ஆசைப்படல. உங்க நபர்களுக்கு நல்லா தெரியுது இந்த சூழ்நிலையில வந்து மேலும் மேலும் காயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இந்த நபர்களுக்கு வந்து புரியுது இப்போ இருக்க சூழ்நிலையில. ஸோ அதனாலே இந்த விஷயத்த நான் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஆற போடுறேன் அப்படின்ற மாதிரி உங்க நபர்கள் வந்து மேபி உங்கள பிளாக் பண்ணிட்டு, இல்ல உங்ககிட்ட ஒரு தொடர்பு இல்லாம உங்கள விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. ஸோ இந்த நபர்கள் வந்து இப்போதைக்கு ஒரு சிலர் நபர்கள் தான் உங்களுக்கான ஒரு முடிவெடுத்து வர்ற மாதிரி தெரியுது. ஆனா, இங்க ஒரு சில நபர்கள் வந்து இன்னுமும் கொஞ்சம் அந்த முட்டாள்தனமான விஷயத்துக்குள்ள சிக்கிட்டு, முட்டாள்தனமான விஷயங்கள நம்பிட்டு, இல்லாத ஒரு விஷயத்த புடிச்சிட்டு கதைக்கிறது, இல்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கொள்றது அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சிலரோட நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இவங்க அந்த போராட்டத்துக்குள்ளேருந்து வெளிய வரும்போது தான், உங்களுக்கு இந்த காதல்ல இருந்து அந்த ஒரு நீதி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயமும், நியாயமான ஒரு திருப்பு முனையும் புதிய ஒரு தொடக்கமும் தொடங்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அந்த எதிரிகளோட குழப்பங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போறதுனால தான் இவங்களுக்கே ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில உங்க நபர்கள் நிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள சுத்தி நிக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்களுக்காக ஒரு தேவைக்காக தான் பழகுறாங்க. இல்ல ஒரு விஷயத்த எதிர்பார்த்து தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்றத இந்த நபர்கள் வந்து புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு வரும்.
ஏன்னா சுற்றி நிற்கிற நபர்கள்லாம் சும்மா ஒரு போர்வகம் தான் போத்திட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் இவங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய விஷயம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லியுமே உங்கள் நபர்கள் வந்து இது வரைக்கும் கேட்டு இல்லை அப்படின்னா அதுக்கான கர்மா வந்து உங்கள் நபர்களே அனுபவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் குயின் ஆஃப் வாண்ட்ஸாக இருந்து சில விஷயத்த வந்து கிளியர் படுத்திருக்கீங்க, தெளிவுபடுத்திருக்கீங்க, உங்கள் நபர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்க உங்கள் நபர்கள் இது எதையுமே காது கொடுத்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த காதல்ல வந்து இவங்கக்கான கர்மா வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இந்த காதல்ல இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து இவங்க கர்மாவ வச்சு தான் முடிவு செய்யப்படும். ஓகே. ஸோ இதில வந்து இன்னுமே கேட்காம ஒரு தெளிவில்லாம இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான தண்டனையை இந்த நபர்கள் வந்து அனுபவிக்கக்கூடும். ஸோ இந்த காதல பாக்கைக்க உங்க நபர்களா சிந்திச்சு ஏதாவது முடிவு எடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில உங்களுக்குள்ள ஒரு செலிப்ரேட் வர்றது, அவங்க இந்த காதல வந்து கொண்டாடுறது, கொஞ்சம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த நபர்கள் வந்து இன்னுமே தேர்ட் பார்ட்டிய தான் நம்பிட்டு இருக்காங்க. இல்ல இது எதிரிகளோட குழப்பத்தையும் எதிரிகள் போத்திட்டு நடிக்கிற பொய் போர்வையும் தான் இன்னுமே கவனிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கான கர்மா வந்து இந்த நபர்கள் வந்து அனுபவிக்க நேரிடும். ஓகேயா? ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி முடிவு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம், இந்த எதிரிகளோட குழப்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கரண்ட்லி வந்து உங்களோட காதல் வாழ்க்கையில சம்மந்தமே இல்லாதவங்க தேவையில்லாத பிரச்சனைகள இழுத்து விட்டுண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இங்க அதிகமா இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இதுதான் பைல் மட்டும் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாய். டேக் கேர். பைல் நம்பர் 2.